எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன், தவம் போல் கிடந்து நேசிக்கிறேன், உன்னை தவணை முறையில் யோசிக்கிறேன். அடியே மவளே, எப்படி வந்து ஒரு வார்த்தை சத்தம் கொடுக்க கூடாது. நம்ம பக்கத்து வீட்டு பஞ்சி ஆண்டி வீட்டுக்கு தான் போனேன். எவனோ ஒருவன் வாசிக்கிறான், இருட்டில் இருந்து நான் யாசிக்கிறேன். அடியே என்னடி மூஞ்ச உருன்னு உம்மனா மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க? எம்மா, என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியலையாம்மா? மூஞ்சி உருன்னு வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம சுவாக பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கேன் பத்தியா? ஐயா, இது சோக பாட்டாக்கும் நான் ஏதோ மெலடி பாட்டுன்னு நினைச்சேன். மூஞ்ச ஏண்டி இப்படி இஞ்சி தின்ன மங்கி மாதிரி வச்சிருக்க? எம்மா, சுவாகமா இருந்தா மூஞ்சி இப்படி தானமா வச்சிருக்கணும்? யாருடி சொன்னா? யார் உன்னை என்ன சொன்னான்னு மட்டும் சொல்லு. உன் சுவாகத்துக்கு என்ன காரணம்னு மட்டும் சொல்லு. அப்புறம் நடக்கத பாருடி, நடக்கத பாரு. எம்மா, நடக்கத பாரு. நீ என்னம்மா செய்யற? நடக்கிறத நீ பார்க்கணும்னா முதல்ல நான் நடக்கணும், இல்லாட்டி அதான் நடந்து காட்டுறேன். எம்மா, இப்படியே நடந்து கட்டி சோகத்துல இருக்க என்ன கடுப்புல இருக்க வச்சிராத. சரி சரி, இப்ப கோவத்துல இருந்து சோகத்துக்கு மாறிட்டெல்லாம் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுடி. என்னத்த சொல்றதுமா, ஒரே போரிங்கா இருக்கு பாருங்க. ஆமா நாத்து, உனக்கு போர் அடிக்க தான் செய்யும். ரெஸ்ட் ரொம்ப நேரம் எடுத்துக்கல, ரெஸ்ட் எடுத்து போர் அடிக்க தான் செய்யும். அவ சொல்றதும் சரிதானடி. நீ வீட்டுல ஒரு வேலை செய்யறல்ல, சும்மா வந்து தின்னுட்டு மட்டும் போனா போர் அடிக்க தான் செய்யும். கூட மாட உங்க அன்னைக்கு கிச்சன்ல போய் ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்கலாம்ல, வந்து திங்கிறல்ல. எம்மா, என்னம்மா நீங்க என்ன வேலை செய்ய சொல்றீங்க? ஏண்டி, நீ தானே சொன்ன போர் அடிக்குதுன்னு. ஒரு வேலை செஞ்சனா உனக்கு பொழுதுக்கு பொழுதும் போற மாதிரி இருக்கும், அவளுக்கு ஒரு வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம நாத்தனாகாரி வந்தானே நமக்கு ஹெல்ப் பண்றானே, சந்தோஷமா இருப்பா. நீயும் மதுனிட்ட பேசின மாதிரி டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும்லாட்டி. அப்ப சரிம்மா, எனக்கு நல்ல பொழுது போகும்னா சின்ன சின்ன வேலையை நான் செஞ்சு கொடுக்க ரெடியா தான் இருக்கு. மருமவளை கேட்டியா? இன்னைக்குதான் என் மாவா என்னம்போ வேலை செய்ய ரெடியா இருக்கேங்க. அவளுக்கு இது பெரிய வேலை கொடுத்துறாத, அம்புட்டையும் சொதப்பி வச்சிருவா பாத்துக்க. என்னம்மா இப்படி சொல்லுவீங்க? பின்ன நீ இல்ல டேட் லிட்டில் பிரின்சஸ் தானே? ஓ, அந்த லிஸ்டா இவ? அப்ப நான் பாத்துக்கிறத அவளுக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அண்ணி, அப்படி என்ன வேலை எனக்காக வச்சிருக்கீங்க? வேற ஒண்ணு இல்ல நாத்து, இன்னைக்கு பூரி பண்ணலாம்னு நினைச்சேனா, அத மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன். அதை உருட்டி மட்டும் தந்தா போதும். அது அவ்வளவு ஒன்றும் கஷ்டம் இல்ல. உருட்ட தெரியும்ல உனக்கு? என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கா உருட்ட தெரியாது. இதோ உருட்டுறேன் பாரு. அண்ணி, நீங்க எனக்கு அண்ணி மட்டும் இல்ல, இன்னொரு அம்மா மாதிரி. உண்மையை சொல்ல போனா எங்க அம்மாவோட நீங்க தான் அண்ணி எனக்கு ரொம்ப முக்கியம். அட நாத்து அறிவிட்ட நாத்து, இந்த உருட்டை வச்சுலாம் வயிறு நிறையாதே. வந்து பூரி மாவை உருட்டு வா. கொஞ்சம் ஓவரத்தா உருட்டிட்டோமோ? ச்சே, வாயிலே இப்படி உருட்டுதா, பூரியை எப்படி உருட்டுவா? சுத்தம், நீங்க தான் உங்க பொண்ணை கெடுக்கிறதே. அண்ணி, நான் வேணா இன்னொரு உருட்டு உருட்டட்டுமா அண்ணி? நாத்து, ஒழுங்கா பூரி மட்டும் உருட்டு, இல்ல உன் தலையில அம்மிக்குலையை விட்டு உருட்டிடுவேன். ஐயோ அண்ணி, ரொம்ப கோவமா இருக்காங்க போல. வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது கோலம்தான். என்னங்க கிச்சன் வரைக்கும் வந்திருக்கீங்க? ராமன் இருக்க இடம் சீதைக்கு அயோத்தி மாதிரி என் சின்ன பொண்ணு இருக்க இடம் தாண்டி எனக்கு சொர்க்கம். என்ன டயலாக் எல்லாம் நல்லா தானே சொல்ற? காதல் டயலாக் இதெல்லாம். ஏ தங்கச்சி, நீ எப்ப இங்க வந்த? நீ ராமன் சீதைன்னு ஆரம்பிச்சல்ல, அப்பவே வந்துட்டேன். ஏண்டி, என் தங்கச்சி இங்க இருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? ஐயோ, உங்க தங்கச்சி இருக்கான்னு தான் நானே டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற ஏங்க கடுப்பேத்துறீங்க? ஏனி, அடுத்து நான் என்ன வேலை பார்க்க நீங்க சொல்லவே இல்லையே நீ? பரவாயில்லையே, இன்னைக்கு என்ன நீ கிச்சன்ல வந்து வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட? அப்பாப்பா, உங்க தங்கச்சி பார்த்த வேலைக்கு தயவு செய்து அவளை கூட்டிட்டு வெளியில போங்க. இதுக்கு மேல இங்க நின்னா என் தலையே வெடிச்சுன்னு பாத்துக்கங்க. இதுக்கு மேல என்னால சமைக்க முடியாது. ஏன் நீ இப்படி சொல்றீங்க? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தேன். அப்படி என்னடி நீ டென்ஷன் ஆகுத அளவுக்கு அவ பண்ணிட்டா? போய் புட்டை வைக்க மாவு வாங்கிட்டு வான்னு சொன்னா லட்டை வைக்கிற மாவு வாங்கிட்டு வந்திருக்கா. வத்தல் பொடி வாங்கிட்டு வானா கோலப்பொடியை போய் கடையில வாங்கிட்டு வந்திருக்கா. என் தங்கச்சி ஒரு டேட் லிட்டில் பிரின்சஸ். இதுல என்னன்னே தப்பு இருக்கு? எல்லாம் பொடியும் தானே முடியுது. கடையில போய் மறந்துருச்சு வத்தல் பொடியா கோலப்பொடியான்னு. அதான் இருக்கட்டுமே கோலப்பொடியை வாங்கிட்டு வந்தேன். இப்ப என்ன வேஸ்டாவா போகுது? வீட்டு வாசல்ல போட்டுக்கலாம்ல. இந்த அன்னைக்கு ஹெல்ப் பண்ண வந்ததே தப்பா போச்சு. இதுக்கு நான் சோகமா கோவமா ஒரு ஓரத்துல டென்ஷன்லயே இருந்திருக்கலாம். ஏண்டி வள்ளிக்கண்ணு, ஏன் இவ்ளோ கோவமா இருக்கு? நான் நல்லா தான் சமைக்க வந்தேன். உங்க தங்கச்சி பண்ண வேலையால இப்ப எனக்கு தலைவலி எகிரிச்சு பாத்துக்கங்க. தலை வெடிக்க போகுது. என்னால இதுக்கு மேல சமைக்க முடியாது. இவ்வளவுதானா? ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ போய் ரெஸ்ட் எடு. மாமா உனக்கு எப்படி சமைக்கிறேன்னு மட்டும் பாரு. ஓ அப்படியா? அப்ப ஓகே, நான் இங்க இருந்தே சொல்றேன். நீங்க என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க. அந்த சாம்பார் கொஞ்சம் உப்பு பாருங்க. இதுதானே சாம்பாரு? பாத்துட்டா போச்சு. என்ன நீ இன்னும் கிச்சன்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சுமா? அம்மாவுக்கு ரொம்ப வயிறு பசிக்குதா, சாம்பார் ரெடி ஆயிட்டான்னு கேட்டாங்க. இதோ சாம்பார்ல உப்பு எல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் மசாலா வாசனை தான் கொஞ்சம் இருக்கு. 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா இறக்கி வச்சு தாளிச்சு கொட்டிட்டு உன்னைய கூப்பிடுறேன் போ. இன்னும் சொல்ற, நீயே தாளிச்சு கொட்ட போற? நம்ம வீட்டு சாம்பார்ல நான் தாளிச்சு கொட்டாம இதுக்கு போன் பண்ணி வெளியூர்ல இருந்து ஆள் வர சொல்ல முடியும்? போ, நான் தாளிச்சு கொட்டிட்டு உன்னைய கூப்பிடுதேன். இந்த அண்ணன் என்ன மதனிகரிக்கு சமையல்லாம் பண்ணி கொடுக்க
ஆயிட்டான். என்னங்க இப்படி செய்றீங்க? உங்க தங்கச்சிக்கு நீங்க இப்படிலாம் பண்ணா கடுப்பாவுங்களா? ஏன்டி அவ கடுப்பாறாங்கிறதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? உனக்கே தலைவலிக்குன்னு சொல்ற, உன்னே எங்க அம்மா ஹெல்ப் பண்ணணும், இல்ல என் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணணும். 2 பேரும் பண்ணலாம். ஐயோ பாவம், நீ என்ன பண்ணுவ? அதான் அவங்களுக்கு நல்லா தெரியட்டுங்கிறதுக்காக நான் ஹெல்ப் பண்றேன். போதுமா? நீங்க இப்படி பண்ண அவங்களுக்கு கோவம் தாங்க அதிகமாகும். அங்க கோவப்படுறாங்க, கோவப்படாம போறாங்க. அதை பத்தி எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் மட்டும் சொல்லுடி, அதுதான் என் கடமை. டார்லிங் 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 ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ டார்லிங் 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 ஐ லவ் யூ, என்னை விட்டு போகாதே. இப்ப எங்கேயும் போகலட்டி, இன்னைக்கு லீவு தானே. எங்க போறது? ஆபீஸ் இருந்தாலும் ஓடி எஸ்கேப் ஆயிருப்பேன். இன்னைக்கு போறதுக்கு வழி இல்ல. சாம்பாருக்கு அப்புறம் ரசம் வைக்கணும்னா சொல்லுடி. நேத்து நான் வச்ச ரசமே இருக்குதுங்க, அதுவே போதும். நேத்து நீ வச்சது ரசம்னு சொல்லாதம்மா, அது விஷம் மாதிரி இருந்தது. பேசாம அந்த விஷத்தை எடுத்து தூர வச்சுட்டு, சாரி, அந்த ரசத்தை எடுத்து தூர கொட்டிட்டு வேற ரசம் வச்சிட வேண்டியதான். ஆமா, ரசத்து பக்கத்துல இன்னொரு குழம்பு வச்சிருந்தேன், என்னது? அது அங்க வத்த குழம்பு வச்சிருந்தேன். வத்த குழம்பா? இனிமேல் ஏதாவது குழம்பு வச்சேன்னா அதுக்கு பேர் எழுதி ஒட்டி வையிடி. வத்த குழம்பா? வத்த குழம்பு நான் இன்னைக்கு வச்சு தரேன் பாரு உனக்கு. ரசம் வத்த குழம்புலாம் எப்படி வைக்கிறேன்னு மட்டும் பாரு. மாமன் கிட்ட இருந்து கத்துக்கடி. நல்ல சமைப்பார் போல. இப்படி தெரிஞ்ச டெய்லி இவரே சமைக்க விட்டுக்கலாமே. என் மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமை இல்லாத நாள் எண்ணியது போலே பூச்சூடுது. வேற என்ன செய்யணும்னு சொல்லு. கட 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 கடன்னு செஞ்சு உன் காலடியில வைக்கிறேன் பாரு. எம்மா, கிச்சன்ல என்ன கூத்து நடக்குது நீ பாத்தியா பாக்கலையாமா? ஏண்டி என்னாச்சு? ஐயோ ஐயோ, இந்த கொடுமை நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படின்னு சொல்லு. என்னன்னு சொன்னா தானடி தெரியும். உன் மருமகக்காரி இருக்காளே, மருமகக்காரி. ஓ அவளா? அதை ஏண்டி கேக்குற? அவ இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வந்தாளா இல்ல என்ன வெறுப்பேத்த வந்தாளானே தெரியலடி. நான் எதையே சொல்ல வந்தா நீ எதையே சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன், என்னாச்சுமா? நேத்து இப்படிதான் வெள்ளிக்கிழமைன்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாடி. சரி நல்லா இருமான்னு ஆசீர்வாதம் பண்ணேன். அதுக்கு அவ சொல்றா, எங்க நீங்க என்ன நல்லா இருக்க விட்டுருவீங்களான்னு கேக்குறாடி. ஓஹோ, உன் மருமக ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கா, உன் மகன் இன்னொரு பக்கம் பண்ணிட்டு இருக்காமா? என்னடி சொல்ற? ஒன்னும் புரியலையே. ஐயோ ஐயோ, அங்க நடக்க தெரியாம தான் இருக்கியா? கிச்சன்ல இருந்து சத்தத்தை பாத்தியா? என் மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலதுன்னு மைனிகேரி பாட்டுமா பாட்டு. அவளுக்கு போர் அடிக்குன்னு பாட்டு பாடிக்கிட்டே சமைக்கிறா. உனக்கு என்னடி பிரச்சனை? எம்மா, மைனிகேரி தலைவலிக்குன்னு சொன்னாவல்ல, அதனால மைனிகேரி பாட்டு மட்டும் தான் பாடுதாவ. சமைக்கிறதுலாம் உன் மவன்மா, உன் மவன். தெரியுமா இந்த சங்கதி உனக்கு? வா சூப்பர் டி சூப்பர். என்ன இந்த அம்மா கடுப்பாவாங்கன்னு பார்த்தா கலகலப்பா வராங்க. என்னவா இருக்கும்? என்னம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க டென்ஷன் ஆவீங்கன்னு நினைச்சேன். எந்த வீட்லயாவது இந்த கொடுமை நடக்குமாமா? நடக்குமா? அடியே, ஆரம்பத்துல என் பையன் என் மருமகளுக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்றது, துணியை காய போடுறது, அப்புறம் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது எனக்கும் கடுப்பா தாண்டி இருந்துச்சு. இன்னும் எதுக்குமா ஆரம்பத்துல அதை அப்படியே விட்ட? ஏதாவது சொல்லி அண்ணனுக்கு புத்திமதியாவது சொல்லி அண்ணியை கொஞ்சம் கண்டிச்சு அவங்கவுங்க வேலையை பார்க்க வைக்க வேண்டியதானம்மா? அப்புறம் அவன் டெய்லி இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாமா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்மா. முதல்ல சொல்லி வச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு சமைக்கிற அளவுக்கு வந்திருக்காது. அப்புறம் தாண்டி நினைச்சு பார்த்தேன், எனக்கு கை கால் வலிக்கும் போது யாராச்சும் ஹெல்ப் பண்ண வருவாங்களான்னு நான் ஏங்கி போய் இருப்பேன். பார்த்துக்க, என் வீட்டுக்காரரு என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. உனக்கு கூட பாரு, நீ தான் வீட்டில் சமைச்சு எடுத்து வேலை பார்த்துட்டு வரணும். அப்படி இல்லைன்னா உன் மாமியாக்காரி. ஆம்பளைங்க எங்கேயாவது ஹெல்ப் பண்ணாங்களாட்டி? சரி, இப்ப என்ன அதுக்கு? இப்போ உள்ள காலத்தில் ஆம்பளைக்கு நிறைய வேலை இருக்குடி வெளியில, பொம்பளைகளுக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குடி. எல்லா வேலைகளையும் பார்க்கணுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்கணும். இப்போ உள்ள ஆம்பளைங்களாவது பொம்பளைங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டிக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினைக்காம பார்த்தியா? இதை பார்த்து 4 பேர் திருந்துவாங்கல்லட்டி. அப்படியே பொம்பளைங்களும் சந்தோஷமா வாழ்வாங்கட்டி. அதான் அவன் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ரொம்ப சரியா சொன்னம்மா. அன்னை நல்ல காரியம் தான் பண்ணிட்டு இருக்கு. நான் தான் அதை தப்பா நினைச்சிட்டேன். அன்னை உதவி செய்யலைன்னா அன்னைக்கு வேற யாரு செய்வா? இப்போ நானே போய் ஹெல்ப் பண்ணாலும் அவளுக்கு அவள் புருஷன் பக்கத்துல இருந்தா சந்தோஷமா தானே இருப்பா. அவள் அந்த சந்தோஷத்துலேயே இருக்கட்டுமே அப்படின்னு நான் கிட்டையே போக மாட்டேன் டி. அவங்க 2 பேரும் பேசி பேசி இந்த மாதிரி தான் பாட்டு பாடி சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ணி ரொம்ப கொடுத்து வச்சவங்கம்மா. அண்ணனும் நல்லா அனுசரிச்சு வாழ தெரிஞ்ச வேண்டாம். உனக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் உன் வீட்டுக்காரர் மாறுவாருடி. ரொம்ப கஷ்டமா, அது நடக்கவே நடக்காது. ஏன்டி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? அவ சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? ஏன்டா? என்னத்த முதல்ல இவ கிச்சன்ல போய் சமைக்கணும். அப்பதானே டயர்டாவா? அப்பதான் இவ வீட்டுக்காரர் வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இவதான் கிச்சன் பக்கமே போறது இல்லையே, பின்ன எங்க இருந்து அவர் வந்து ஹெல்ப் பண்றது? ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கமெண்ட் பண்ணவங்க நேம் நாங்க நெக்ஸ்ட் வீடியோல சொல்றோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.